அதிகமாக நார்ச்சத்து இருக்கிற பீர்த்தங்காய் வச்சு இன்றைக்கி நான் 2 ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். நான் இன்றைக்கி கருப்பு உளுந்து வச்சு இட்லி பண்ணியிருக்கேன். அதுக்கு தொட்டுக்கா இந்த சாம்பார் பீர்த்தங்காய் தொகையல் பண்ணிட்டுருக்கேன். அடுத்த வீடியோவில் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு காட்டி கொடுக்குறேன். இன்றைக்கி தொகையல் சாம்பார் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கலாம். முதல்ல தொகையலுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு கடாய் வச்சு 1 டீஸ்பூன் ஆயில் விட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்து குட்டி உண்டு புளி 4-5 தழை கருவேப்பிலை சேர்த்து காரத்துக்கு ஏற்ற வரமிளகா போட்டு தோலை நீக்கி பீர்த்தங்காயை ரவுண்டாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கூட சேர்த்து நல்லா வதக்கணும். ஒரு 2 மினிட்ஸில் நல்லா சாஃப்டாக வதங்கிடும். ஒரு ஃப்ரெஷ்ஷாக துருவின கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி வெள்ளைத்தூள் 2 சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு தேவைப்படுற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நைஸாக அரைச்சி வைங்க. இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு தேவைப்படும். எந்த வானாயில் வதக்கணுமோ அதே வானாயில் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு இந்த அரைச்சிருக்கிற பீர்த்தங்காய் தொகையில் சேர்த்துட்டு ஒரு ரவுண்ட் மிக்ஸ் பண்ணிட்டக்கா சூப்பரான பீர்த்தங்காய் தொகையல் ரெடி. இப்போ அதே கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டு 1 டீஸ்பூன் கடுகு போட்டு கடுகு வெடிஞ்சோடனே கருவேப்பிலை துளி உண்டு புளி ஜலம் போட்டுட்டு வாசனைக்கு பெருங்காயத்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் வீட்லேயே அரைச்சிருக்கிற சாம்பார் பவுடர் சேர்த்துட்டு கொதி வந்த உடனே தேவைப்படுற உப்பு சேர்த்து ஆல்ரெடி நான் குக்கரில் முருங்கைக்காய் ஒரு 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு பீர்த்தங்காய் வேக வச்சுருந்தேன். நல்லா குழையா நல்லா வெந்திருக்கு. அதை சேர்த்துட்டு தேவைப்படுற கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி சேர்த்துட்டு கொதி விட்டுட்டாக்கா சூப்பரான சாம்பார் இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு ரெடி. இந்த வீடியோவில் இது 2 செஞ்சு காட்டியிருக்கேன். அடுத்த வீடியோவில் இட்லி பார்க்க போகிறீங்கோ. இன்றைக்கி காட்டி கொடுத்துருக்குற ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோட சந்திக்கலாம். Until then, take care friends. Bye bye.